மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை தேசத்தின் ஜனங்கள் அறியும்படிக்கு, தேசத்தின் ஜனங்களுக்கு அறியும்படிக்கு ஓ ரிபலபலபா இன்று இன்று அவருடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற நாள் வந்துவிட்டது. நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே. நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துகிறவன் நான், உனக்கு சகாயம் பண்ணுகிறவன் நான், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறவன் நான். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். நீ யாரை பார்த்து பயப்பட வேண்டாம், நீ யாரை பார்த்து நீ அஞ்ச வேண்டாம், நீ யாரை பார்த்து கலங்க வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஊரா பாபா ஷதாரா பாபா ரபல பல 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 ஈமானதாரா மக்கதாரா பல 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 பல. கர்த்ததாமே உங்கள் முன்னே செல்வார், கர்த்ததானே உங்கள் முன்னே போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாமல் கலங்கவும் வேண்டாம், நீ பயப்படவும் வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம். காரணம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். இது உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். எல்லாரும் கைகளை தட்டி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பாப்பா, சொல்லி ஜெபிங்க. ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, யூடியூப் மூலமா, ஷமா டிவி மூலமா, ஓ மகிமையின் டிவி மூலமா எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, அல்லது முழங்கால் போட முடியாவிட்டா சேர்ல இருந்து, சேர்ல இருக்க முடியாது நின்று, அல்லது படுக்க முடியாது படுத்து கிடந்து ஜெபிங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. வாயை விரிவாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. எல்லாரும் அப்படி வாய்களை விரிவாய் திறந்து, இது உங்களுடைய நேரம், இது உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற நேரம் இது. ஆவியானவர் உனக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை அவரெல்லாம் கொடுத்திருக்கிறார். நீ அதையெல்லாம் பிடித்து 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 நீ ஜெபிக்கிற நேரம் இது, ஜெபிக்கிற நேரம் இது. எல்லாரும் 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 கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம், கைகளை தட்டி ஜெபிக்கலாம். எல்லாரும் ஆவியானவரே, 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 உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தேவக்கரம், தேவக்கரம் உன்னோடு கூட இருக்கிறது. தேவ மகிமை இறங்கி இருக்கிறபடினாலே ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம்,
அக்களிப்போம், அல்லேலூயா என்று பாடுவோம் சொல்லி இந்த பாடலை எல்லாம் சேர்ந்து இருந்து கைத்தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? எல்லாரும் கைத்தட்டி, எல்லாரும் கைத்தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று இருந்தே கைத்தட்டி பாடுவோம். அல்லேலூயா பாடுவோம், இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? ஆமென். உலக மனிதர்கள் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? தோல்வியில் எமக்கு ஆமென் வெற்றி பவனிசல் தோல்வியில்லை வெற்றி பவனிசல் ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றி. எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாகிட்டு, கள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கர்த்த செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடு. கர்த்த செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடு. தலைக்கு மேலாக கைத்தட்டி பாடுவோமா? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல் ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் அப்படி எழுமி நிற்கலாம். நம்ம எல்லாரும் அப்படி எழுமி நின்று கடந்த வாரத்தில் ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தாங்க. பாஸ்டர் அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போயிட்டேன் ஜெபிக்காம. அதை முதல்ல நாம் ஜெபிக்க போகிறோம். என்னுடைய பெயர் நிர்மலா. எனக்கு உடம்பு முழுவதும் வீக்கமாக உள்ளது. ஆஸ்பத்திரி சென்ற போது லிவரில் பிரச்சனை இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். நான் லிஸ்டர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் எனக்கு நல்ல ஒரு சுகத்தை தரும்படியாக கேட்டிருக்கிறாங்க. அது போன வாரம் எழுதுனது. இவன் ஆஸ்பத்திரியில் தான் அவங்க போனாங்களோ அது தெரியல. எப்படியோ
அந்த லிவர்ல இருக்குதான அந்த பிரச்சனை, தேவன் அந்த சரீரத்தில் வீக்கமா இருக்குது. தேவன் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை கற்றுக் கொடுக்கும்படி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. தெய்வமேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஓ ரபாலா தீரமான இயேசுவே, நீர் அற்புதமான விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவர் இப்பொழுது அவங்க வீட்டில் இருந்தாலும் சரிதான், ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரிதான், அந்த சரீரத்துடைய வீக்கம் மாறி போகட்டும், அந்த லிவர்ல இருக்குதான பிரச்சனைகளை மாறி போகட்டும். ஆண்டவருடைய ஒரு அற்புதத்தை செய்வீராக ஜெபிக்கிறோம். சவுலுக்கு வேறு இருதயத்தை பொருத்தின தெய்வமே, அந்த சரீரத்துக்கு வேறொரு மாற்றத்தை இந்த ஃபயர் பால்ஸ் உம்மட்ட இருக்குது, நீர் மாற்றி கொடுங்கப்பா சொல்லி கேளுங்க பாப்போம். அருமையானவளே, விமலா ஜாய் என்று சொல்லி அருமையான சகோதரி எழுதியிருக்கிறார்கள். ஸ்டெபி கல்லீரலில் பிரச்சனை, சென்னை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் இது கல்லீரலில் இருக்கிற பிரச்சனை முழுதும் மாறி போகட்டும் ஆண்டவரே, மாறி போகட்டும் ஆண்டவரே. நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, நீர் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஐயா இயேசுவே, நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறோம். மனோகர் ஜாய் மணலிக்கரை இருதய நோய்க்காக ஜெய்சேகர் மருத்துவமனையில் இந்த ஆபரேஷன் செய்ய அட்மிட் ஆகி இருக்கிறார்கள். இவர்களுக்காக ஜெபிக்கும்படி மிக தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி அந்த இருதய பலவீனத்தை கர்த்தர் மாற்றும்படியாக அப்பா என்று சொல்லி எல்லாரும் அருமையான தேவனுடைய ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. தெய்வமே என்று சொல்லி கூப்பிடுங்க. தெய்வமே எங்களுக்கு சோத்திரிக்கும். ஊரபாலா ஷகதரபாலா தரபலபலபா ஏமானா கதரப ஷலபரபரபா ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்யுங்க. அப்பா, நீர் அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, 2 பேரும் வந்து உம்முடைய நாம மகிமைக்காக எழும்பி நின்று சபை நடுவில் சாட்சிக்கு நீ கொண்டு வர போகிறபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆலஞ்சில் இருந்து இப்படிக்கு பிரேமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிராங்க்லின் ஜாராஜன், கிருஷ்ணா பிரேமா, எங்களுக்கு திருமணமாகி 15 வருடங்கள் ஆகி இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லை, கிடைக்கவில்லை. மருத்துவமனைக்கு சென்று மருந்து வாங்கி எந்த பயனும் இல்லை. அதனால் எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். எத்தனை குடும்பங்கள் கதறுகிறது. எல்லாரும் ஒருவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே, அந்த பிராங்க்லின் ராஜனுக்கும் இந்த பிரேமாளையும் நீங்க சரீரத்தை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து, ஆண்டவரே நீங்க தொடுங்க. ஆண்டு 12 வருடம் நிந்தையை அனுபவித்துட்டு இருக்கிறாங்கப்பா, நிந்தையை அனுபவித்துட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அந்த கருவாண்டவரே, அந்த பிராங்க்லின் ராஜன், அந்த கிருஷ்ணா பிரேமா, அவங்களுக்கு யார்கிட்ட எந்த குறைபாடு இருந்தாலும் அதை மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர், இந்த கற்பத்தில் ஒரு கனியை வைங்கப்பா. அந்த ஈசாயினுடைய அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றியது போல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கற்பத்தில் ஒரு துளிர் தோன்றட்டும் ஆண்டவரே. ஒரு வாக்கு தத்தத்தை சன்னதி உருவாகட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரு வாக்கு தத்தத்தை சன்னதி உருவாகட்டும் ஆண்டவரே. இந்த 15 வருடங்கள் பட்ட வேதனைகள், இந்த பாடுகள் எங்களுடைய பிள்ளைகளை விட்டு மாறி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மாறி போகட்டும் ஆண்டவரே, மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை, சீக்கிரமாக நாங்கள் இந்த செய்திக்கு நல்ல பதிலை கேட்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு உற்சாகமான செய்தியை கேட்க வேண்டும் அப்பா. அந்த கற்பத்தை கர்த்தர் திறந்து கொடுத்ததற்காக நன்றி. ஓ, கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுங்க. கற்பத்தை திறந்ததற்காக நன்றி என்று சொல்லுங்க. அட்வான்ஸா தேங்க்யூ சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா.
நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்க ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே, நீங்க ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரும் அல்லேலூயா. இரண்டு கரத்தை உயர்த்தி, எனது பிள்ளைகளிடத்தில் பிரிவினைகள் இருக்கிறது, பிரிவினைகள் மாறி பிள்ளைக்குள் சமாதானம் தரும்படியாக கேட்டிருக்கிறாங்க. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய பிரிவினைகள் மாறி ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்பா 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 ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே சொல்லி. ஹல்லேலூயா. அதில் பெயர் குறிப்பிடப்படலை, யாருன்னு தெரியல. எனது பேரன் அகில் நீட் கோச்சிங்கில் போய்கொண்டிருக்கிறான். டாக்டர் படிக்க அரசாங்க சீட்டு கிடைக்க தேவன் அவனுக்கு இறங்கும்படியாக கேட்டிருக்கிறாங்க. எல்லாரும் அப்பான்னு சொல்லிக்கிட்டு அகில் நீட் கோச்சில் ஒரு அற்புதமான காரியத்தை கத்தை செய்யும்படியாக ரெண்டு கரத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு சோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய சபையை சேர்ந்த பையன் பெயர் அஸ்வின், வயது 29. பிசாசு போராட்டங்கள் மாறவும், ஒரு நிரந்தர வேலை கிடைக்கவும், திருமண தடைகள் மாறவும் கேட்டிருக்கிறாங்க. தேவன் அவங்க நல்ல ஒரு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுக்க, நல்ல ஒரு திருமணத்தை கொடுக்க ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குளோரி என்ற சகோதரி பீசிங் பிரச்சனையினால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேவன் உங்கள் இறங்கி ஒரு பரிபூரணமான விடுதலை கொடுக்கும்படி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இணையம் ஊரை சேர்ந்த சஜிதா ராஜன் தம்பதிகளுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிறது, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவர் அந்த கற்பத்தை திறந்து கொடுக்கும்படியாக எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. பாப்பா அனுசியா என்ற மகளுக்கு நல்ல ஞானம் கிடைக்கவும், தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கவும் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அனுசியாவுக்கு தேவன் நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுக்கும்படி கைகளை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தாதான் தெரியும் அவங்க என்ன வேதனைப்படுகான்னு சொல்லி தெரியும். அருமையானவர்களே, அவங்க கதறுகிற சத்தம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா அது போலவே நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தாதான் அந்த நிலைமை, அந்த வேதனை தெரியும், வேதனை தெரியும். சிலவங்க கால் வலி கை வலின்னு வருவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். உண்மையில் அவங்களுடைய பார்த்துக்கிட்டு வேதனையை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வாங்கம்மா, அற்புதம் செய்வான்னு சொல்லிக்கிட்டு ஜெபிச்சு விடுவேன். ஆனால் எனக்கு அந்த கால் வலியும் கை வலியும் வந்ததுக்கு பிறகுதான் அந்த வலியினுடைய நிலைமையை நான் புரிஞ்சேன். அவ்வளவு வேதனைப்படுறாங்களே, அந்த வேதனை உணர முடிந்தது. ஆனால் இப்படிப்பட்ட வேதனை அனுபவிக்கிறாங்களேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு இந்த கால் வலி அந்த கை வலி வந்ததுக்கு பிறகுதான் நான் உணர்ந்த தேவனுடைய பிள்ளைகளே. அது போல ஒவ்வொரு பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களுக்கு பரிபூரணமான நன்மை செய்யும்படிக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி, சவுண்டு குறைஞ்சிட்டு இந்த வால்யூம் குறைஞ்சிட்டு அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஆமென் அல்லேலூயா. அது பெரியவளை சேர்ந்த ஷெயானா என்ற 5 வயது குழந்தை ஞானத்தோடு கீழ்ப்படியோடு இறைபக்தியோடு வளர எல்லாரும் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. பார்ப்போம். ஆண்டவரே ஒரு அற்புதமான காரியத்தை கத்து நீ செய்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கோடிமனை சேர்ந்த நசரேயன் மகளுக்கு வேலைக்காக சபையில ஜெபித்திருந்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு வேலையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி எழுதியிருக்கிறாங்க. தேவன் அந்த வேலையை கொடுத்தபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? அந்த பிள்ளைக்கு, அவருடைய பேரனுக்கு நிமோனியா காய்ச்சல். அந்த பிள்ளைக்கு தேவன் பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கும்படிக்கு
எல்லா 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னுடைய மகனுடைய பெயர் ஜெகன். அவனுக்கு திருமண தடைகள் மாறி விரைவிலே திருமணம் நடக்க கேட்டிருக்கிறாங்க. தேவன் அவங்களுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை கத்து செய்யும்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இணையம் பகுதியை சேர்ந்த ரீகன் என்பவன் குடி பழக்கம் மாறி ரட்சிக்கப்பட கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் குடி பழக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவங்களுக்கு பரிபூர்ணமான அந்த குடி பழக்கத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இணையம் பகுதியை சேர்ந்து ஆசிக் ஆண்ட்ரோ, அவனுக்கு மேல் படிப்புக்கான தடைகள் மாறி மேல் படிப்பிற்கான வாசல்கள் திறக்கப்பட எல்லாரும் ஆண்டோடைய ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. இந்த சத்தம் போதாது, அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. செல்லங்கோணம் பகுதியை சேர்ந்த செல்வி, அவர்கள் வீடு கட்டுமான பணி. அவங்களுடைய வாழ்க்கையில் கவர்மெண்ட்ல கொஞ்சம் பைசா கிடைச்சிருக்குது, ஆனாலும் அவங்களுக்கு கட்ட முடியல. அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை, அவருடைய பல விதமான சூழ்நிலை. தேவன் அவங்களுடைய எல்லா அந்த தடைகள் மாறி அந்த வீடு சீக்கிரமாய் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக எல்லாரும் கரங்களை அப்பான்னு தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் அப்படி எழுமி நின்று ஒரு 5 நிமிட நேரம் வாலிபர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாலிபர்களுக்காக செபிக்க போகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அருள்தாஸ் வந்து ஜெபத்தை நடத்த போறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை உங்க வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருக்கலாம், சில கீழ்ப்படிகள் பிள்ளைகள் இருக்குது, ஆனா கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்குது. இந்த கருங்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய டாரஸ் நிக்க பாருங்க, நீங்க போக பாருங்க. 22 வயசு ஒரு வாலிப பையன் இந்த பாலூர் பகுதியில் பயங்கர ஸ்பீடு. அந்த லாரி எப்படி ஏறி உடனே ஸ்பாட்ல செத்து போனான். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த பாலூர் பகுதிக்கு மேல புஷ்பாரம்பருக்கு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. புஷ்பாரம்பர் தப்பிச்சிட்டாரு. அதே இடத்துல 2 வாலிப பையன்மாரு, 2 வாலிப ஸ்பாட்ல போன வாரத்துக்கு முந்தின வாரம் மறிச்சு போனாங்க. ஏன்னா பைக்கில் உள்ள ஸ்பீடு, பயங்கரமான ஸ்பீடு. வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான வாலிப பிள்ளைகள் மறிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்று மதுபானத்தில், கஞ்சால, அதாவது போத வரணும்னு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதோடு கூட மாத்திரமல்ல, பைக்கில் போகக்கூடிய ஸ்பீடை பார்த்தா வித்தியாசமா இருக்குது. ஒரு நாளுக்கு சென்னையிலிருந்து நாங்கள் வாரோம், பாசு வாகனத்தில் 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துட்டே இருக்குது. பையமாறு 150க்கு மேலே ஸ்பீடில் மின்னல் போல பைக்கில் போகிறாங்க. பயமாக இருந்தது, நடுக்கமாக இருந்தது, அருமையாக நடுக்கமாக இருந்தது. அவ்வளவு வேகம். ஒரு பையன் சென்னையிலிருந்து என்ன நினைச்சாலும் செய்தான், சென்னையிலிருந்து அருமையான பைக்கில் இரவு 5:30 மணிக்கூர்ல கருங்கலுக்கு வந்திருக்கிறான். 5:30 மணிக்கூர்ல வந்து கருங்கலை சேர்ந்த பையன், நம்ம சபைய பையன் தான், நம்ம பையன் தான். ஆனா இப்ப திருமணம் ஆயிட்டு. அருமையான இப்படி வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அப்பான்னு சொல்லிக்கிட்டு ஒரு 5 நிமிட நேரம் அல்லேலூயா 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 ஆண்டவரே சொல்லி கூப்பிடுவோம். அந்த அல்லேலூயா வாங்க 5 நிமிட நேரம் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அல்லேலூயா. அருள்தாஸ் வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு 5 நிமிட நேரம் ஜெபத்தை நடத்த போறாங்க. ஆமென். எல்லாரும் சேர்ந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. பாப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க, அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்கள் வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நினைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் சபையில் உள்ள குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நினைவுறுங்கப்பா. வாலிபன் தன்னை எதனால் காத்துக்கொள்வான், எதனால் சுத்திகரிப்பான்? உம்முடைய வசனத்தினால் தானே ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அனுப்புங்கப்பா வாலிபர் மேலே. ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் இறங்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை இறங்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேல் உம்முடைய வசனத்தை வைங்கப்பா. அவர்களுக்கு வெளிச்சமாய் உதிக்கட்டும். ஆண்டவரே பாவம் மாறட்டும். உம்முடைய வெளிச்சம் அவர்களை தொடும்போது, எங்கள் பிள்ளைகளை தொடும்போது, என்னுடைய வாலிப பிள்ளைகளை தொடும்போது ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் படும்போது ஆண்டவரே பிரகாசிப்பார்கள். உம்முடைய பாவங்கள் நீங்கும். ஆண்டவரே இந்த பாவ இச்சைகள் ஆண்டவரே எங்கள் வாலிப ஜனங்களை விட்டு மாறட்டும். ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. பெற்றோர்களுக்கு ஆண்டவரே அவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படியக்கூடிய அவருடைய எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய எண்ணங்களை எங்கள் வாலிபர்களுக்கு கொடுங்கப்பா. எங்கள் சபையிலே உள்ள அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள். தொடுங்க ஆண்டவரே. எங்கள் மாவட்டத்தில், எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக வாலிபர்கள் இருக்கிற ஆண்டவரே. அப்பா இறங்கும் ஆண்டவரே. ஒரு யோசேப்பை போற பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய இருதயங்களை கொடுங்கப்பா. செபியுங்கள் பாரத்தோடு உடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக, நம்முடைய மாவட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, ஆண் பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். பாரத்தோடு ஜெபியுங்கள். அநேகர் செல்வன் மோகத்தில் செல்வனை தூக்கி அதையே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவரே அதிலே அடிமைகளாக இருக்கிற ஆண்டவரே. அந்த பாவ இச்சையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. பொல்லாத சாத்தான் வாலிபர்களை ஆண்டவரே வலை விரித்து பாவத்திலே அடிமைகளாக்கி வைத்திருக்கிறார். அந்த அடிமைத்தனத்தின் கட்டுகள் மாறி போகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த இடத்துல, இந்த சபையிலிருந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. விலக்குங்கப்பா எங்கள் பாவங்கள், விலக்குங்கப்பா எங்கள் பிள்ளைகளுடைய பாவங்கள், விலக்குங்கப்பா எங்கள் வாலிப பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. இப்படி நல்ல சுபாவத்தை வைங்கப்பா, நல்ல சுபாவத்தை கொடுங்கப்பா. அந்த யோசேப்புக்கு இருந்த ஒரு சுபாவம், பாவம் செய்ய தூண்டின போது அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடிய இருதயம் அந்த ஆண்டவரே யோசேப்புக்கு இருந்ததே. அப்படிப்பட்ட இருதயங்களை எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கொடுங்கப்பா. நீர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்தில் வரமாட்டான் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்பா எங்கள் பிள்ளைகளை தொடுங்கப்பா. கஞ்சாவுக்கு அடிமைகள் ஆயிருக்கிறார்கள், போதைகளுக்கு அடிமைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாவ இச்சையிலிருந்து இவள் மனம் திரும்பக்கூடிய இருதயத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. தேவனுக்கென்று வாழ அவளுக்கு ஆண்டவரே வைராக்கியம் பிள்ளைகள் உண்டாகட்டும். உம்முடைய வசனத்தை ஆண்டவர்கள் பார்க்கக்கூடிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தை பார்க்கக்கூடிய இருதய கண்களை அவர்களுக்கு திறங்கலும் ஆண்டவரே. இது பாவம் என்கிற உணர்வை அவளுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை உம்மிடத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாலிபர்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த வாலிப ஜனங்கள் அழிந்து போகாதபடி ஆண்டவருக்கு சாட்சியா எழுப்பக்கூடிய வாலிபர்களா இவர்களை மாற்றுங்கப்பா. அப்பா இறங்கும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை இறங்கும் அப்பா. ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலையாய் இவள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய், இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆபத்துகளை விட்டு விலகி ஓடக்கூடிய இருதயத்தை கொடும், வாகனங்களை ஓட்டக்கூடிய ஞானத்தை கொடும் ஆண்டவரே. ஞான இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஞானத்தை கொடுங்கப்பா. உம்முடைய ஞானம் இருந்தால் ஆண்டவரை தாறுமாறான வாழ்க்கைக்கு போகாதபடி ஆண்டவர் நீதியின் வழியில் அவர்கள் நடப்பார்களே. அந்த நீதியின் பாதையை பிள்ளைகள் காணக்கூடிய இருதயத்தை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இறங்கும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே இறங்கும் அப்பா. சுத்திகரியும் ஆண்டவரே. ஞானத்தை கொடுத்து சுத்திகரியும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது என்கிற உணர்வை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர், உணர்வு ஞானம் நிறைந்த இருதயத்தை எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்தால் ஒளிய, நீர் இழுத்துக் கொண்டால் ஒளிய உம்மிடத்தில் ஒருவன் வரமாட்டானே.
பொல்லாங்கான் இந்த உலகத்தை இருக்கிறான், அவனுடைய கண்ணிலிருந்து எங்கள் பிள்ளைகளை விடுவீங்கப்பா. குமாரன் விடுவித்தால் அது மெய்யான விடுதலையா இருக்கிறது. எங்கள் வாலிப பிள்ளைகளை விடுவீங்கப்பா, விடுவீங்கப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, எங்கள் வாலிபர் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நடக்கக்கூடிய பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கப்பா. தேவனோடு இருக்கிறது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றக்கூடிய ஆண்டவரே இருதயத்தை எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் மாவட்டத்தில் உள்ள பிள்ளைகள், இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் பெண் பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீ விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வசனம் ஆண்டவரே அவளுக்கு விடுதலை ஆக்கும். ஆண்டவரே நீர் அவளை தொட்டு குணமாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த பாவத்தை விட்டு ஆண்டவரே குணமாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவளுக்கு நல்ல இருதயத்தை, கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை, குணமாகக்கூடிய இருதயத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நல்ல இருதயத்தை எங்கள் வாலிபர்களுக்கு கொடுத்தபடியால் ஆண்டவரே அவளை உம்முடைய சித்தத்தின்படி நடத்த போகிறபடியால் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த இடத்திலிருந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபித்த எங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டிருக்கிறீரே. இனி ஒரு வாலிப பிள்ளைகளும் ஆபத்திலே மடியக்கூடாது ஆண்டவர், விபத்திலே மடியக்கூடாது. எங்கள் மாவட்டத்தில் உள்ள விபத்துகள் மாறணும். விபத்துகளை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை இயேசு கிறிஸ்து நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம். இரத்தத்தின் வல்லமை எங்கள் மாவட்டத்திலே ஆண்டவரே, எங்கள் சாலைகளிலே ஆண்டவரே அந்த வல்லமை பாதுகாக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட இரத்தத்தின் வல்லமை சாலைகளிலே விபத்துகள் இல்லாதபடி பாதுகாக்கட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீர் பாதுகாத்து எங்கள் வாலிப பிள்ளைகளை, குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் தாமே எங்கள் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவள் நன்மையினாலும் கிருபையினாலே நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நல்ல புத்தி உள்ள பிள்ளைகளாய் இருக்க ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஜெபத்தை கேட்டவரே எங்கள் பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்கு என்று சொல்லி இந்த பாடலெல்லாம் செய்து கைத்தட்டி பாடுவோமா? அருமையானவளே, ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நாளைக்கு நமக்கு ஞானஸ்தான ஆராதனை நாளை மாலை 4 மணிக்கு இருக்குது. நாளை மாலை 4 மணிக்கு ஞானஸ்தான ஆராதனை உண்டு. பெற்றோர்களுடைய கவனத்தை நீங்க வச்சுக்கிடுங்க. இங்க வந்திருக்கிறவங்களுடைய கவனத்தை வச்சுக்கிடுங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள் போக மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டார். இது இயேசு பேசுகிறார். மறுபடி பிறக்கணும். ஏன் மறுபடி பிறக்கணும்? ஒரு தாயின் கற்பத்தில் நம்ம பிறந்து இருக்கோம், அது ஒரு பிறப்பு. மறுபடியும் பிறக்கணும் சொன்னால் அதோடைய அர்த்தம் என்ன? நீ தாயின் கற்பத்தில் பிறந்து நீ வாழ்ந்த காலத்தில் நீ செய்த அநேக பாவங்கள் உண்டு. அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அந்த பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு இனி பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாய் வாழ்வேன் என்பதற்கு அடையாளமாக மறுபடி பிறப்பது, அதாவது ஒரு செத்தவனை கொண்டு அடக்கம் பண்ணுவது போல பாவத்துக்கு மரித்தவர்களை தண்ணீர்ல முக்கி எடுப்பது. அதுவும் இயேசு தண்ணீர்லிருந்து கரையேறினார், ஞானஸ்தான பெற்று கரையேறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர்ல முங்கும் பொழுது பாவம் உள்ளே சாகிறது, அவன் எழும்பும் பொழுது நீதிக்காக பிழைக்கிறான். ஒரு எழுச்சிருங்க. அல்லேலூயா. அந்த பாவம் மன்னிப்புக்கென்று எடுப்பதுதான் ஞானஸ்தானம்.
இந்த பாவ மன்னிப்புக்குன்னு ஞானஸ்தானம் எடுக்காமல் அதுவும் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது என்று ஏசப்பா 5ஆம் வசனத்தை சொல்கிறார். 4ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் கேள்வி கேட்கிறான், ஆண்டவரே எப்படி மறுபடி பிறக்க முடியும்? மறுபடி தாயின் கற்பத்தில் பிரவேசித்து நான் பிறக்க முடியுமா? இல்லை, அது முடியாத காரியம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் சொல்லி யோவான் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்திலே ஆண்டவராய் இயேசு தெளிவாய் பேசியிருக்கிறார். ஆனா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த பரலோகத்திற்கு போகணும்னா நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால்தான் போக முடியும். இல்லாவிட்டால் பரலோகம் இல்லை. மறுபடி பிறந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க மாத்திரமல்ல, உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்ல கூடி பிறப்புகளோ யாராக இருந்தாலும் சரிதான், மறுபடி பிறந்தால்தான் தேவனுடைய ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யம். நீங்க மாத்திரம் போய் ஒருவேளை உங்க கணவன் மனைவி வராம பிள்ளைகள் வராம நீங்க இருப்பீங்க சொன்னா அது எவ்வளவு வேதனை. யோசுவா சொல்லுகிறான், நான் என் வீட்டாரம் என்ற கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறாரே. நீங்கள் குடும்பமாய் பரலோகத்துக்கு போகும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதுல 2-3 பேர் கைவிடப்பட்டு நீங்க மாத்திரம் போனா அந்த சந்தோஷத்தினுடைய நிறைவை காண முடியுமா? பரலோகத்துல சந்தோஷம் தான். என் புருஷனை காணலே அந்த கவலையெல்லாம் இருக்காது. ஆனாலும் நேசித்தவர்களை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதனாலே ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், முழுகி ஞானஸ்தானம் நாளை இருக்கிறது. இந்த கூட்டத்தில் எடுக்காத நீங்க யாராவது இருந்தா உங்களுக்கு ஒரு தருணம். நாளை மாலை 4 மணிக்கு ஞானஸ்தான ஆராதனை. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் தகுதிப்படாவிட்டால் 12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் ஞானம். இப்பொழுது பிள்ளைகள்லாம் இப்போ இருக்க சின்ன பிள்ளை நமக்கு தெரிய மாட்டேங்க. டிவியில் செல்லுல கேம் விளையாடுது. இந்த கேம் அந்த கேம் நமக்கு எடுக்க தெரியல. வாட்ஸ்அப்பே பார்க்க தெரியல. வாட்ஸ்அப் பார்க்க தெரியல பாஸ்டருக்கு இது வரையில. உங்கள்கிட்ட சொல்றேன், பேங்க்ல போய் ஏடிஎம் எடுத்ததே கிடையாது, தானே தெரியாது. ஏடிஎம்முக்கு இப்போ பார்த்துருக்கேன், ஏடிஎம்மா பார்த்துருக்கேன். ஏடிஎம்ல இருந்து ஒரு பைசா நான் இதை எடுத்தது கிடையாது, தெரியாது, போனதில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் பாஸ்டர் ஜெயந்த்ராஜ் ஓடுறார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் கம்ப்யூட்டரை அடிக்குது, பார்க்குது, என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுது. நம்ம வீட்டில் 2 பேர் கேட்பாங்க. நான் சொல்லுவேன் 5 நிமிஷம், ஆனால் ஸ்டோரி தான் பார்க்கணும், மற்ற எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு கொடுத்தா அவங்க எங்கேருந்து தட்டி எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆச்சரியமாக தான் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் அவ்வளவு அறிவு பெருத்து விட்டது. இன்னைக்கு பிரசவம் எல்லாம் கஷ்டம். ஏன்னா தலை பெருசு, எங்க பார்த்தாலும் ஆபரேஷன். ஏன்னா அறிவு பெருத்து போச்சு. பிள்ளைகளை பாருங்க, அன்னைக்கெல்லாம் 5, 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸுக்கு பிறகுதான் இங்கிலீஷே சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எல்கேஜி யூகேஜியில் சரமாரி கேள்வி கேட்குறாங்க, நமக்கு நின்று பதில் சொல்ல முடியாது. கைகளை உயர்த்திய சொல்லுவா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு ஞானம் வந்து விட்டது. உங்களுடைய பிள்ளைகள் நரகத்திற்கு போகாதபடி தப்புவித்துக் கொள்வதற்கு பெற்றோர்கள் பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. நாளைக்கு ஒரு தருணம் இருக்கிறது. இந்த தருணத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்களும் ஆயத்தப்படுங்கள். உங்களோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுவா. அல்லேலூயா. இந்த பாடல் எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி பாடுவோமா? நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி.
பலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதை எல்லாம் உற்சாகம் தந்தீரையா, ஊழிய எல்லாம் உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு கூட சுகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு கூட சுகம் தந்தீரை. கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி. வேதனை துன்பமெல்லாம் ஒரு கால பிரிக்க ஐயா, வேதனை துன்பம் ஒரு நாள் பிரிக்காதையா. நாதனை இணையா, நாதனை முன்னிழலில் நாள்தோறும் வாழ்வியா. கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி. நன்றி பரி நன்றி பரி, நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, நம்ம பாவம் திருப்பாதம். ஆமென். எப்போதும் ஆனந்தமே, என்ன பாவம் திருப்பாதமே. அல்லேலூயா. நல்ல ஒரு 2025க்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம 6 மாதமாய் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்துக்கான செய்தியை பர்னபாஸ் ஆயத்தம் பண்ணிட்டே இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பரத்திலிருந்து புதிய புதிய வார்த்தைகளை கொடுக்கவும், ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் அது ஆழமாக பதியவும், அந்த வருட ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கவும். கைகளை உயர்த்தி சொல்லுவார், அல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் அப்படி எழும்பி நின்று, ஆண்டவரே நல்ல வாக்கு தத்தத்தை நீ தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லிக்கிட்டு சீக்கிரம் எழும்புங்க. ஒரு 5 நிமிட நேரம் இந்த ஜெபத்தை புஷ்பமேரி நடத்த போறா. அல்லேலூயா. அதற்கு முன்பு முதலாவது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த பழைய வருட அந்த புதிய வருட ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டு, ஆசீர்வாதமாய் தாருன்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பாப்போம். இவ்வளவுதான் சத்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? எல்லாரும் அப்பா பழைய வருட புதிய வருட ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அடுத்த ஜெபம், நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்திலே ஆண்டவர் ஒவ்வொருடைய உள்ளத்தில் பேசும்படி, பர்னபாசை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படிக்கு அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிட நேரம். ஆமென். அப்படியாக கரங்களை தூக்கி அருமையான பிள்ளைக்காக நமக்கு ஜெபிக்க போகிறோம். தேவ பிரசன்னத்தினால மகனை நிரப்பணும். ஆண்டவரே, அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் பரத்திலிருந்து அந்த மகிமையான வார்த்தை, கருகலான வார்த்தை, சத்தியமுள்ள வார்த்தை, ஆண்டவரே பெலனுள்ள வார்த்தை, சமாதானத்தின் வார்த்தை, அப்படியாக கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. அருமையான மகனை நாங்கள் மறைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க கொடுத்த ஆண்டவரே அந்த மகிமையான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா, எங்கள் வாழ்க்கை மாறுமே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேவனுடைய ஆண்டவரே வார்த்தைக்காக அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறப்பா கடந்து வருவாங்களே.
நாலா திசையிலிருந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வார்த்தையாக ஆண்டவரே, இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையாக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா, சுகம் கொடுக்கிற வார்த்தையாக, மகிமையின் வார்த்தையாக, அன்பின் வார்த்தையாக ஆண்டவரே, ஆறுதலின் வார்த்தையாக, சுகம் கொடுக்கிற வார்த்தையாக, பரலோகத்தின் மன்னாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறமா கொடுக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த பரலோகத்தின் ஆண்டவரே சுவிசேஷத்தின் வல்லமை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறங்கத்தக்கதாக பர்னபாஸ் மேல ஆண்டவரே இப்பொழுது ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு விசேஷித்த வல்லமை, ஒரு விசேஷித்த கிருபை இப்பொழுது இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தையப்பா, அது ஆண்டவரே வெறுமனே திரும்பாது. அந்த வார்த்தை ஆண்டவரை நீங்க செய்யாத ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க சொன்னதை செய்யும் அளவுக்கும் புடமிடப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, ஆண்டவரே மோசேயோடு கூட இருந்தது போல மகனோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் இப்பொழுதே மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாட்களில் ஆண்டவரை கொடுக்க போகிற வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை ஆண்டவரே, உண்மை உள்ள வார்த்தை ஆண்டவரே, பரிசுத்த வார்த்தை ஆண்டவரே, கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆண்டவரே, பரலோக மன்னா, அந்த மன்னாவை ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுக்கும்போது மகனுக்கு ஆண்டவரே சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தோடு ஆண்டவரே விசேஷித்த வல்லமை மகனை மூடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகனை இப்பொழுதே மூடுவதாக, ஆவியின் நிறைவு இப்பொழுதே மகனை மூடுவதாக. அந்த நேரத்தில் செய்தி கொடுக்கும் போது ஆண்டவர் நல்ல ஒரு குரல் வளைய மகனுக்கு கொடுக்கணும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கணும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற வார்த்தை கொடுக்கும் போது ஆண்டவரை ஸ்தோத்திர இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக ஊனையும் கண்ணுக்களை ஆண்டவரை பிரிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஊடுருவி செல்லக்கூடிய வார்த்தையாக தேவன் மகனுடைய வாயிலிருந்து தகப்பனே இப்பொழுதே தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகனை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பலத்தினால இடைகட்டி கொள்வீராக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறப்பா அப்பா, ஸ்தோத்தரிக்கிறப்பா. உப்பாலே சாரமேற்றப்பட்ட வார்த்தையாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மகனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆரோருண்ட சொன்னீங்களே, நான் உன் வாயோடு வாயாக இருப்பேன் என்று சொன்னீங்களேப்பா, அதுபோல மகனுக்கோடு ஆண்டவரே வாயோடு வாயாக நீங்க இருங்க. ஏசாயாவின் நாவை தொட்ட தேவன் மகனுடைய நாவை இப்பொழுது நீங்க தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே பூலோகத்திலே ஆண்டவர் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறப்பா கொடுத்த வார்த்தை இப்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறப்பா மகன் மூலமாக கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் எடுக்கும்போது அதற்கேற்ற ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இணையான வசனங்கள் மகனுக்கு ஆண்டவர் தெளிவாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற புதிய புதிய வார்த்தையாக பரலோகத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் மகனோடு நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த நேரத்தில் கொடுக்கிற வார்த்தை ஆண்டவர் எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறப்பா. கவலைகளோடு வருவாங்க, கஷ்டத்தோடு வருவாங்க, ஆண்டவரை கடனோடு வருவாங்க, பாவத்தோடு வருவாங்க. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எனக்காக ஒரு வார்த்தை கர்த்தர் பேச மாட்டாரா என்று ஏக்கத்தோடு வருகிற ஒவ்வொரு ஜனங்கள் ஆண்டவரை இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையாக ஆண்டவரை வாழ்க்கையிலே ஆண்டவரை பலப்படுத்துகிற வார்த்தையாக ஆண்டவரை சுகம் கொடுக்கிற வார்த்தையாக தீர்க்க தரிசன வார்த்தையாக அந்த பரத்திலிருந்து அப்பா இப்பொழுதே நீங்க ஆண்டவரை மகனுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுற்றிலுமாக ஆண்டவரை வேலி அடைக்கிறோம். மகன் ஆண்டவரை கர்த்தருக்குள்ளே ஆண்டவரை மறைத்து வேலி அடைக்கிறோம். கர்த்தருடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். நிதானமாக குழப்பம் இல்லாதபடி சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய வார்த்தை மகனுக்குள்ளே இருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறப்பா தெளிந்த நீரோடையாக ஊற்று தண்ணீராக ஆண்டவரை ஜீவ நதியாக மகனுக்குள்ளே இருந்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவுகிறது லேசான காரியம் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. உங்க வார்த்தையானது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் அந்த வார்த்தையின் மூலமாக அநேக ஜனங்களை நீங்க ரட்சிக்க போகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரை சுகத்தை கொடுக்க போகிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. அநேக தீர்க்க தரிசனத்தின் ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க போகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியாக மகனே ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. உமது வார்த்தையினாலே திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியாக செய்கிறீர், உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை இயேசு ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? யாவர் அப்படி அமர்ந்து கொள்ளலாம். அமர்ந்து ஒரு 12 ஜெப குறிப்பு இருக்கிறது. நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த குமார் என்று ஒரு நபர் எழுதியிருக்கிற எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு. நம்ம இருந்தவாறு 2 கையை உயர்த்தியப்பா நல்ல வேலையை கொடுங்கப்பா. சிலவங்க ஏன் கை உயர்த்த மாட்டேங்கிறீங்க? ஆமாம், நல்ல வேலையை கொடுங்கப்பா.
ஆண்டார் குலத்தை சேர்ந்த சுமதி கடன் பிரச்சனை மாறுவதற்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரை உங்களுடைய கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரை சொல்லி கொடுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க. நம்ம அப்பான்னு கூப்பிடுற கடன் பிரச்சனையை மாற்றி கொடுங்க அப்பான்னு சொல்லி வாயை திறந்து கேளுங்க. தூத்துக்குடி பகுதியிலிருந்து இருதய தாய் கழுத்திலுடைய வீக்கம் இருக்குதான். அந்த கழுத்தில் உள்ள வீக்கம் முற்றிலுமாய் மாறி போக எல்லாரும் அப்படியே ஆண்டவரே அந்த வீக்கம் நீங்கி போகட்டும்னு சொல்லி அந்த வீக்கம் நீங்கி போகட்டும். அவன் இருதய தாய் அந்த அம்மாவுக்கு அற்புதமான விடுதலை கொடுக்கும்படி ஜெபிங்க. கரூர் பகுதியிலிருந்து மேரி கடன் பிரச்சனை மாற, நல்ல சுகம் கிடைக்க, நல்ல வேலை கிடைக்க கேட்டிருக்கிறாங்க. தேவன் ஒரு நல்ல ஒரு வேலையும் அந்த கடன் பிரச்சனை மாறி போகும்படி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபிப்போமா? அல்லேலூயா. பெரிய குளத்திலிருந்து, தேனி பெரிய குளம் பகுதியிலிருந்து அர்க்குனாசா என்று சொல்லி மகனுக்கு டிபி வியாதி. தேவன் அந்த மகனுக்கு பரிபூரணமான விடுதலை கொடுக்கும்படி 2 கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஊட்டி பகுதியிலிருந்து இப்பொழுது நம்மோடு அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த விண்ணப்பம் நம்மளோடு ஜெபத்தில் அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஊட்டி பகுதி தேவியானி, அவனுடைய ஆமை காரியா, பிரியா, மணிமாறன், இந்த குழந்தை பாக்கியம் 3 பேருக்கு குழந்தை பாக்கியம், 3 பேருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஒருவருடைய கரத்தை ஒருவர் பிடிச்சுக்கிட்டு அந்த 3 பேருக்கும் காவியா, பிரியா, மணிமாறன் இவங்க 3 பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அப்பான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. தடைகளை உடைக்கிறோம், சாபக்கட்டை உடைக்கிறோம், விடுதலை சுதந்திரித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி பகுதியிலிருந்து சங்கரவேரி தம்பி குடும்பம், பிரிந்த குடும்பம், அது ஒன்று இணையும்படியாக கேட்டிருக்கிறாங்க. அந்த குடும்பம் ஒன்று இணையும்படியாக எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. ஆனால் இந்த குடும்பங்கள், அந்த தம்பியுடைய குடும்பம் பிரிந்து கிடக்குது. ஆண்டவர் குடும்பம் பிரிந்து இந்த குடும்பம் ஒன்று சேரும்படி அப்பா சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஐயா. சரல், தனியா காய்ச்சல் மாற கேட்டிருக்கிறாங்க. அந்த காய்ச்சல் மாறி போகும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அழகிய மண்டபத்திலிருந்து பேன்சி நல்ல சுகம் கிடைக்க, கடன் பிரச்சனை மாற, கணவனுடைய கால் வலி மாற, அம்மாவுக்கு பென்ஷன் காசு கிடைக்க கேட்டிருக்கிறாங்க. தேவன் அவங்களுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் கொடுக்கும்படி எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அண்ணா கிடைக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாய் நான் கொடுத்திருக்கிறேன், கிடைக்கல. அந்த கொடுத்த பணத்தை எனக்கு கர்த்தர் திருப்பி தரணும். ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாக கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த கொடுத்த பணம் கிடைக்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அப்படி கேளுங்க. நிச்சயம் நம்ம ஜெபிக்கிறோம் இல்ல, நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நாகர்கோவில் சிரிஜா அருமையானவர்களே, 12 வயதான மகன், எலும்புல கேன்சர். எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு பாருங்க. எலும்புல கேன்சர். தேவன் அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதமான விடுதலை. அந்த போன் கேன்சர்ல இருந்து இல்ல ஒரு பரிபூர்ணமான விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு இப்பொழுதே அந்த பிள்ளை 12 வயது பிள்ளைக்கு ஒரு ரத்தம் இறங்கட்டும் ஐயா. அந்த போன்ல, அந்த எலும்புல உங்க ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. கன்னியாகுமரி பகுதியிலிருந்து பால் தங்கம் மகனுக்கு சொந்த வீடு இல்லை, தாயார் கதறி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் சொந்த வீட்டை கொடுக்க முடிக்கு 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறதோ, அருமையானவர்களே, கடன் பிரச்சனை மாறி போகும்படி எல்லா 2 கரையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சொந்தமான வீட்டை கர்த்தர் கொடுத்து அவர்களை கனப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டு மூலமாக இருக்கிற நெருக்கங்கள், சிலவங்களுக்கு சொந்த வீடு இருந்தாலும் கடன் பிரச்சனையினால சொந்த வீடை விட வேண்டிய சூழ்நிலை,
அப்படிப்பட்ட நிலைமை வராதபடிக்கு தேவன் சில அப்பா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை கத்து செய்யும்படி 2 கரத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கத்த திறந்து கொடுக்கும்படியாய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கத்தர் கொடுக்கும்படி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆல்பர்ட் சார் கர்த்தருடைய வார்த்தை தரப்போகிறார்கள். எல்லாரும் ஒருவருடைய கரத்தை ஒருவர் பிடித்து, ஆமென், ஒருவருடைய கரத்தை ஒருவர் பிடித்து, ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த கையை தூக்கி பிடிங்க. ஆண்டவரே ஆல்பர்ட் சாரை மறைத்து எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி 2 கரத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அபினேஷ் முன்பதாக வந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக அவன் ஜெபிக்க போகிறான். அப்படியே நீங்க கைகளை உயர்த்தி அப்பா எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆமாம் அபினேஷ் தாவை மை துதிக்கிறமாய் கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்று முன்னே நாட்டு கூட நான் வாசம் செய்வேன் என்று சொன்னீரே. இந்த வேளையில் நாங்கள் இவ்வளவு பேர் சேர்ந்து உண்மை ஆராதிக்க உண்மை துதிக்க உடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. இந்த செய்தி பகுதி உடைய கருத்தில் தந்து நீங்களே பொறுப்பேற்று வழிநடத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. செய்தி கொடுக்கிற வார்த்தைகள் நமக்கு பிரியமான சுத்தமான வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான பலனுள்ளதாக தேவனை மாற்றிவிடுவீர்கள் செய்வதற்காக இந்த வேளை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. செய்தி கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு அதற்குள்ள நல்ல ஞானத்தையும் தகப்பனே இது ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அந்த வார்த்தைகளை கேட்கிற எங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றங்களை தேவன் காண கிருபை செய்வதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட ஒவ்வொரு பகுதியுடைய கடலில் தந்து விட்டோம். இந்த செய்தி பகுதியில் அந்த கூட்டத்திலே சப்பா இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான மற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை நீங்க பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்துவதற்காக நன்றி ஏசப்பா. நீங்க பொறுப்பேற்று வழிநடத்திக் கொள்ளும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை தியானிக்கும் முன்பாக ஒரு அடி பாடி நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அந்த அடியை பாடுமா, ஒரு அடி மட்டும் பாடுவோம் வேகமாக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எஸ், இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரின் காலத்திலே நாம் இருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். The Lord is moving. The Holy Ghost is moving. ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். தொடக்கம் முதல் இதுவரை ஆவியானவரை அசைவாடுதலை உணர்ந்தவர்கள் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது ஆவியின் நாட்களிலே நாம் வைக்கப்பட்ட பிறகும் எழுப்புதலின் நாட்களிலே நாம் இருக்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் ஆவியானவரை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறோம். முதல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும்
சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. குளச்சல், கடியப்பட்டணம், புதுக்கடை, தேங்காய்பட்டணம் இந்த பகுதிகளில் வாழுகிற பகுதியில் எனக்கு என்னதாக இருப்பீர்கள்? சாட்சியாக இருப்பீர்கள். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தான் என்ன கிடைக்கிறது? பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவியானவரின் பலன் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலன் நமக்குள் வரும்போது நாம் தானாகவே மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஸ்திரப்படுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கேட்டுக்கிடுங்க. 3 தடவை சேவல் கூவதற்கு முன் 3 தடவை மறுதலித்த பேதுரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 3 தடவை சேவல் கூவதற்கும் மறுதலித்த அதே பேதுரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன். கவனிச்சுக்கிடுங்க. ஆவியானவர் அவருக்குள்ளே வந்தபோது ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? ஆச்சரியப்படுது. பிறவி சப்பானிய சுகம் கொடுத்திருக்கு. இதை பற்றி நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியிலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அடுத்த வசனம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பேச்ச பாருங்க. நெல்லுங்க. மறுதலித்தவன் இப்ப சொல்றான், அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அடுத்தது, பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து, பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவனை நீங்கள் மறுதலித்து, கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். கரங்களை தட்டி தேவன். போதும், நிறைய இருக்குது, டைம் இல்லை. பாத்தீங்களா? அந்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்தபோது, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்தபோது, பலன் அடைந்த போது வார்த்தை மாறுகிறது. பார்த்தீங்களா? வல்லமை இறங்குறது பார்த்தீங்களா? அபிஷேகம் எப்படி இறங்குறது பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், நீங்கள் மறுதலித்தீர்கள் என்று எவ்வளவு துணிச்சல. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் பலனடைந்து யூதேயா, சமாரியா, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் சாட்சியாக இருக்கப்படும். ஒரு பாவியான மனுஷன் விசுவாசத்திலே ஆண்டவரை நோக்கி கதறும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு என்ன செய்கிறார்? தாராளமாய் அருளப்படுகிறார். கரங்களை தட்டி தேவரை மகிமைப்படுது. கொஞ்ச நஞ்சம் அல்ல, தாராளமாய் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு, அப்பா எனக்குள்ளே வாரும், என்னை நடத்தும் என்று கதறுகிற ஒரு மனிதனுக்குள்ளே ஆவியானவர் வர காத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் அவருடைய நல்ல, இது கொஞ்ச நாள் கொண்டு பாஸ்டர் இந்த பிரசங்கம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆவியானவரை குறித்து தான் இப்போ அதிகமான செய்திகள். கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் அவருடைய நல்ல. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற மக்கள் 5 விதமான காரியங்கள் அவர்களுக்குள்ளே நடக்கும். நீங்க எல்லாம் ஆவியை பெற்றவர்கள் அல்லேலூயா சொல்வோம். சத்தம் அல்லேலூயா சொல்வோம். நாம் ஆவியை பெற்றவர்கள். இந்த ஆவியை பெற்றவர்கள் இருந்திருக்கிற 5 குணாதிசயங்களை நாங்கள் சுட்டி காட்ட வாஞ்சிக்கிறோம். இதில் உங்களுக்கு பகுதி என்ன? இது உங்கள்கிட்ட இருக்கிறதா? இல்லாவிட்டால் நாங்கள் யாரையும் எழுப்பி இல்லா இருக்குன்னு கேட்க மாட்டோம். நீங்களே அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. குறைபட்டிருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நிறைவாக்கும் அப்பா. என்னை பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி 5 காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வரும். முதல்ல கடந்து வரக்கூடியது என்னவென்று சொன்னால், என்னவென்றால் நியூ நேச்சர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புது சிருஷ்டியாக மாறுகிறான். அல்லேலூயா. பழையன என்ன செய்கின்ற
ஒளிந்து போகின்றன. அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷிக்குள்ளே கடந்து வரும்போது பழையன ஒளிந்து போகும். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபேசியர் நீங்க வாசித்து மட்டும் விடுகிறோம், நாங்க வேற ஒன்றும் கூடுறோம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். கரங்களை தட்டுது. பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு நெல்லுங்கம்மா. இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுடையவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலிலே படைக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டுதல். அதான் உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்தணும். ஆனால் பழைய ஒரு மனுஷன் நம்மகிட்ட இருந்தான். இந்த இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன், அந்த மனுஷனை களைந்து போட்டு நாம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலிலே படைக்கப்பட்ட புது மனிதனாக புது சிருஷ்டியாக மாறுகிறோம். புது சிருஷ்டியாக மாறினவங்க மற்றொரு அல்லையிலே சொல்வோம். போடா போ. அப்பப்பா, பாஸ்டர் மாசக்கணக்கில் ஆவியானவரை பற்றி சொல்றாரு. என்ன ஸ்பீடில் ஆதியம் சொன்னீங்களோ இப்போ டம் ஆச்சு. அல்லேலூயா. புது சிருஷ்டி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலே படைக்கப்பட்ட புது சிருஷ்டி. அது மாத்திரமல்ல, கெட்டு போகிற இச்சைகளினாலே கெட்டு போகிற கேடான அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாய் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிறதான். என்னது? பரிசுத்த ஆவியே ஆனவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுக்க வேண்டாம். ரோமர் 12:2 சொல்லுது. அதில் 12 உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை என்ன, பிரியம் என்ன, பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை பகுத்தறிய தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அதுதான் புது சிருஷ்டி. ஆமே. புது சிருஷ்டிகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பாக்கியெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாரு. அதுக்கும் கஷ்டமா? அதுக்கும் கஷ்டமா? நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம புதுசாகும் புதுசும் பழசெல்லாம் ஆக்குறது அவர், உங்களை ரைட் பண்ணுறது அவர் தான் ரைட். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹோலி கோஸ்ட் இஸ் மூவிங். சபையில் ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு அந்த அதுக்குள்ள அடங்கி இருக்கிறீங்க. அதில் ஸ்டண்டாக இருக்காதீங்க. அல்ல சொல்லுங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேசாயிலே படைக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாக ஒருவனை மாற்றுகிறார் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே கடந்து வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நீ செய்கிறது பாவம், இது சரியல்ல, இது தவறு, இந்த பார்வை சரியில்லை, இந்த பேச்சு சரியில்லை, இந்த நோக்கம் சரியில்லை, இந்த நடத்தை சரியில்லை, அங்கோட்டு பார்க்காத இங்கோட்டு பார்க்காத, நேரா நட. அல்லேலூயா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலிலே படைக்கப்பட்ட புதிய சிருஷ்டியாக நீங்க மாறுவதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய முதல் வேலை. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன். சத்தியத்தின் பாதையில் உன்னை நித்தவும் நடத்துவேன். அதனால நீ காலமே எழும்பி சொல்ல வேண்டியது, அப்பா உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே, நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையிலே நடத்துவதாக. ஆமேன். இதுதான் உங்க ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் புதிய சிருஷ்டிகள் அவர் அல்லேலூயா சொல்வோம். சும்மா அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கும் கஷ்டமா? காசு என்ன கொடுக்கணுமா?
நான் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி. சொல்லு, நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி. பிசாசே என்னை தொடுவதற்கோ என் மேல் கண் வைப்பதற்கோ உனக்கு அதிகாரம் இல்லை. நான் தேவ பிள்ளை. கரங்களை தட்டி தேவன, நான் தேவ பிள்ளை. உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. யூ ஹவ் நோ ரைட் டு டச் மீ. யூ ஹவ் நோ ரைட் டு டச் மீ. என்னை தொடுவதற்கோ என்னை பார்க்கறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை. நான் புதிய சிருஷ்டி. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் செய்கிறது முதல்ல உங்களை புது மனிதனாக, புது மனுஷியாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா. புது மனுஷர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்வோம். மனுஷர்கள் தான் கேட்டேன். புது மனுஷர்கள் அல்லேலூயா சொல்வோம். எப்பம் போல உண்டு, ஆனாலும் பரவாயில்லை. புது மனுஷிகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்வோம். புது மக்களும் மனுஷனும் மனுஷிகளும் சேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது நம்மை என்னதாக மாற்றுகிறார்? புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். நீங்கள் புதிய சிருஷ்டியில் ஏதாவது குறை இருந்தால் தேவ சமூகத்திலே கதருங்க. ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, குற்றங்கள் குறைவுகள் இருக்கிறது, என்னை புதிய சிருஷ்டியாக மாற்றும் ஆண்டவரே. நான் சொன்ன அந்த ஜெபத்தை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். எப்படி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நீரே என் தேவனப்பா. உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த ஒல்லி ஜெபம், இந்த ஜெபம் மட்டும் போதும். கூட வேணா இப்படி கூட சொல்லுங்க, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் என்று சொன்னீங்களே அப்பா, எனக்கு நடத்துங்கப்பா. அல்லேலூயா. தட் இஸ் ஆல். இது மட்டும் உங்களுக்கு போதும். அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் உங்களை ஞானஸ்தானத்துக்குள் நடத்துகிறார். எதுக்குள் நடத்துகிறார்? அதான் உங்களை நாளைக்கு நடத்த போறார். அல்லேலூயா. ஒருவர் புது கிறிஸ்துவுக்குள் வரும்போது, புதிய சிருஷ்டியாக மாறும்போது, அவனுக்கு அந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 5:39. வேகமாக. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவையினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. கரங்களை தட்டி தேவன். அவன் கிறிஸ்துவுக்குள் வாரான், புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அடுத்தது போதகர் போதிக்கிறார், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. அவன் ஆலோசிக்கிறான், என்ன வேணும் அவனுக்கு? அவனுக்கு நீ என்ன வேணும்? ஹலோ, என்ன வேணும்? இந்த கிழவனை கட்டப்படுத்தாதீங்க, நல்லா இருப்பிய. உங்களுக்கு என்ன வேணும்? நித்திய ஜீவன். அந்த வசனத்தை அவர் கொடுக்கிறாரு. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே என்று சொன்னவர் சொல்றாரு, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்றவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. உடனே அவன் எங்க வாரான்? அதுக்கு நீ என்ன செய்யணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கரங்களை தட்டிதேன். இது யாரும் தூண்டியோ உன்னை தள்ளியோ உன்னை உந்தியோ வந்ததல்ல. கிறிஸ்துவுக்குள் நீ புதிய சிருஷ்டியாய் ஜீவிக்கும் போது உங்களை நடத்துகிற போதகர் சொல்றார், உனக்கு நித்திய ஜீவன் ஒன்று வைத்திருக்கிறாரே, நீ அதை அறியவில்லையான்னு கேட்கிறாரு. அது மட்டுமல்ல, அவருக்கு பிரசங்கத்தில் சொல்றாரு, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணவருக்கு நித்திய ஜீவன் உண்டே, அவன் மரித்தாலும் பிழைப்பானே. அப்போ அவங்க உடனே அடுத்தவன் என்ன கேட்குறான்? எனக்கு என்ன வேணும்? அந்த நித்திய ஜீவன் வேணும். அதுக்கு அவன் என்ன செய்யறான்? நித்திய ஜீவன் வேணுமா? நான் என்ன செய்யணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்ன செய்யப்படுதான்? ஞான ஸ்நானத்தை கொடுக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 2:8. தீத்து 1:3-5. நல்ல கவனிச்சுட்டு, கிருபையினாலே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. கிருபை பிச்சை இனாலே. ஆனா உனக்குள்ளது என்னத்தை? விசுவாசம் மட்டும்தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதா அல்ல. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. தீத்து 3:5.
நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை நாம் செய்த நல்ல காரியத்தினால் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே அவருடைய மகா இரக்கத்தின்படியும் மறு ஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கரங்களை தட்டி தேவன். இப்ப ஆவியானவர் உங்களை என்ன ஆக்குறாரு? புதிதாக்குகிறார். எதுல புதிதாக்குறார்? ஞான ஸ்நானத்திலேயே புதிதாக்குறார். அப்போ முதல்லையே புது சிருஷ்டி, இப்போ ரெண்டாவது செகண்ட் புது சிருஷ்டி. அல்லேலூயா. சொன்னது விளங்குதா? விளங்குதா? விளங்குனாலும் கொள்ளலாம், விளங்காட்டாலும் கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ முதல்ல உன்னை புது சிருஷ்டி, நேரம் இல்லை, முதல்ல உன்னை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். ரெண்டாவது உன்னை என்ன செய்கிறார்? பேப்டிசம், உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 3, 5, 6. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய கரெக்டா கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது என்னதாக இருக்கும்? ஆவியாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியை பெற்றும் ஞான ஸ்நானம் எடுக்காத யார் இருந்தாலும் தகுதியற்றவர்கள். சீக்கிரமா நாளையே ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படி உங்களை கரங்கூப்பி சிரந்தாழ்த்தி வேண்டுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது. ரெண்டாவது அவர் ஞான ஸ்நானத்திலே நடத்துகிறார். மூன்றாவது அவர் ஒரு காரியம் செய்கிறார், அவர் நமக்குள்ளே தங்குகிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தி யோவான் எழுதின புஸ்தகம் 14, 16 வாசிக்கலாம். நம்ம விட்டு பிரிய மாட்டோம். யோவான் 14, 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுக்கு தந்தர். வாசிங்கம்மா அடுத்தது. உலகம் அந்த சத்திய உலகமான சத்திய ஆவியானவரை அறியவில்லை, பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆவியானவரை உணர்றவர்கள் அல்லையா சொல்லுவோம். போடா போ, போடா போ. அல்லேலூயா. வருகை அது சீக்கிரம், ஜாக்கிரதை. நமக்கு உணர முடியும், ஆவியானவருடைய அசைவாடுதல் முடியும், நமக்கு உணர முடியும். அல்லேலூயா. அடுத்த வாசிங்க சிஸ்டர், அடுத்த வசனம் கூட. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன், உன்னிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நீங்களோ என்னை பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அவர் பிழைத்து நம்மளோடு வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, கர்த்தர்தாமே உங்களுக்கு கரங்களை தட்டு. கர்த்தர்தாமே உங்கள் முன்னாக போகிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லு. உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். கரங்களை தட்டி. அவர் உங்களோடு இருக்கிறார். பாஸ்டர் இந்த வசனம் கொஞ்சம் நேரத்தை சொன்னாரா? அந்த வசனம், இந்த வசனம் பாஸ்டர் கொஞ்சம் நேரத்தை சொன்னாரான்னு கேட்கிறேன். சொல்லலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்றென்றும் உங்களோடு இருக்கிற ஒரு தேற்றரவாளன் நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால தான் நாமும் இருக்கிறோம். அல்லேலூயா.
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை மேன்மைப்படுத்தி நம்மை பரலோகம் கூட்டி சேர்க்க அவர் படாத பாடுபடுகிறார். கரங்களை தட்டி தேவனமை. அவர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறார், நம்மளோடு ஜீவிக்கிறார், நம்மளோடு சாப்பிடுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், கதவை திறக்க அவரால் முடியுமா? முடியுமா? கதவே ஆளையே உண்டு பண்ணவர் கதவை திறக்க முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் கட்டாயம் அல்ல. நான் திறக்க மாட்டேன். நீ கதவை திறந்தால், நீ கதவை திறந்தால், நீ உன் இதயத்தை ஓப்பன் பண்ணி கொடுத்தால் அந்த ராஜாதி ராஜா உனக்குள்ளே பிரவேசித்து உன்னோடு போஜனம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி தேவனவர். உன்னோடு போஜனம் பண்ணின ராஜா உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. எதை குறித்தும் பயம் வேண்டாம், எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம். காரணம், என்னோடு இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர், ஒருவராய் அதிசயம் செய்கிற பெரியவர். அந்த அடி அம்மா பாடுவாங்க. பெரியவர் எனக்குள்ளே. ஆறு இல்லையா? சொல்லுங்க. பெரியவர் பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஆமென். பெரியவர் எனக்குள்ளே, சொல்லு. பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, ஆமென். இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. அல்லேலூயா. என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. அல்லேலூயா. இதான் நம்ம அறிக்கை. பெரியவர் எனக்குள்ளே, என்றென்றும் ஜீவிக்கிற பெரியவர் எனக்குள்ளே, இயேசு எனக்குள்ளே. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், தங்கி தாபரித்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ எத்தனை காரியம் பார்த்தோம். ஒன்று பறந்து போச்சு, எனக்கு வயசானதால். என்ன ஒன்று? என்னம்மா? புதிய சிருஷ்டி. ரெண்டு கேட்கல. மூன்று நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாலாவது, நமக்கு ஒரு முத்திரை தரிக்கிறார். வாசிக்கலாம் வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 1:13, 4:30. 1:13, 4:30. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது, சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட போது, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கென்றே நீங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். அல்லேலூயா. 4:30 கூட வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை, முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு சீல் இருக்கிறது, ஒரு முத்திரை இருக்கிறது, ஆவியானவருடைய ஒரு முத்திரை இருக்கிறது. ஆனால் உங்கள் கண்கள் அதை என்ன செய்யாது? காணாது. ஆனால் உங்களை காண்கிறவர்கள் அதை காண்கிறார்கள். கரங்களை தட்டி தேவன், கரங்களை தட்டி தேவன். நம்ம உங்களை பார்க்கிறவர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ட்ரெஸ்ஸை வச்சு மட்டுமல்ல, அந்த ஆளை பார்த்த உடனே சொல்லும், இவர் ஒரு பாஸ்டர். கரங்களை தட்டி தேவனை மகிழ்வது. இவர் ஒரு தேவ ஊழியன். அல்லேலூயா.
இப்போ நீ சொல்லி ஒயிட் அண்ட் ஒயிட், நோ, முகத்தில் பார்த்தாலே தெரியும் அந்த அடையாளம் இருக்கிறது. அல்லேலூயா. அச்சாரமாய் முத்திரையாய் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை நீங்கள் இழந்து விடாதபடி, துக்கப்படுத்தாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. ரோமர் 8:1 வாசிக்கலாம். அந்தபடி கிறிஸ்துவுக்குள், ரோமர் 8:1, ரோமர் புஸ்தகம் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குள் பட்டவர்களாய் இருந்து, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கரங்களை தட்டி தேவனப்படு. மாம்சத்தின்படி நடவாமல் கர்த்தருடைய ஆவியின்படி பெற்றுக்கொண்ட ஆவியின்படி நீ நடந்தால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 6 வாசிங்க சிஸ்டர். அதுல மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5:16 வாசிங்க. சீலடிக்கப்பட்ட நாம் எப்படி ஜீவிக்கணும்? கலாத்தியர் 5:15. சீல் பெற்றவங்க 5:16. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களே ஆனால், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களே ஆனால் அழிவீர்கள். அப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது. கரங்களை தட்டி தேவனவை. ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடக்க தொடங்கும் போதே மாம்ச சிந்தைகள் உங்களை விட்டு வெளியேறி போகிறது. அல்லேலூயா. 24 கூட வாசிச்சிருங்க. அதில் 24, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. அல்லேலூயா. சிலுவையில் அறைந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமால சொல்வோம். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்தீங்களா? சீலடித்த பையன் மாதிரி என்ன சொன்னானோ, நெபுகாத்து நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து நலன் புலன் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை தட்டு. அந்த மகாராஜா கொண்டு போய் பிடிச்சிட்டு போய் சோறை கொடுத்து மரக்கறியும் கீரையெல்லாம் கொடுத்து வளர்த்தி ஆளாக்கி விட்டு அவனுக்கு சொல்லியானோ, அந்த சக்கரவர்த்தியை பார்த்து, நெபுகாத்து நேச்சரே, இந்த காரியம், எந்த காரியம்? உங்களுடைய சிலையை வணங்கக்கூடிய காரியத்தில் நலன் புலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். கரங்களை தட்டு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க. அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ நாட்டிய சிலை நாங்கள் வணங்க மாட்டோம். கரங்களை தட்டு. அதான் சீல், அதான் சீல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பாஸ்டர் சில சீலில் நம்மகிட்ட சீலும் போது நமக்கு தோணும், என்னடா இது ஒரு கடப்பத்தில் சொல்லுவாருன்னு தோணும். அது சீல். அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா. அவர் சொல்றேன்னு தான் நீங்கள் நினச்சிக்கிடணும், ஓஹோ இது விருப்பம் இல்லாத காரியம் நாம் செய்யக்கூடாது. நாம் என்ன பெற்றவர்கள்? சீல் அடிக்கப்பட்டவர்கள், முத்திரை போடப்பட்டவர்கள். அல்லேலூயா. சரி, இனி கடைசியாக அவர் நம்மை நிரப்புகிறவராகவே இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொன்னான், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பாக இந்த ஜெப நேரங்களை ஒரு மனுஷன் வீணடிக்காதீங்க. ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ, ஏனஸ்ட்லி ரிக்வெஸ்ட் யூ. அநேகமான சகோதர சகோதரிகள் மூத்த ஊழியக்காரங்க வர வாரதை பார்த்தா அந்த ஆராதனை முடிஞ்சு தான் வர்றாங்க. என்ன ஆராதனை? செய்திக்கு போனால் போகிறாதா? நோ, அந்த ஆராதனையில் விடுதலை. கரங்களை தட்டி. கட்டுகள் கலடுகிறது அந்த ஆராதனை, கட்டுகள் கலருது அந்த ஆராதனை தான். கட்டுகள் கலருது, வேற எங்கேயும் கலரல. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபித்தார்கள், அஸ்திவாரம் அசைந்தது. அந்த ஆராதனையில் தான் விடுதலை. இந்த ஆராதனையில் தான் உன்னை எந்த ஊழியத்துக்கு அழைத்தாரோ,
உன்னை எதற்காக அழைத்தாரோ, எந்த நோக்கத்தோடு அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்கான வார்த்தை கிடைக்கிற வேண்டிய நேரம், கரங்களை தட்டு. வல்லமை கிடைக்க வேண்டிய நேரம், கனிகள் கிடைக்க வேண்டிய நேரம், ஆராதனையிலே தான் அந்த கனிகள் கிடைக்கிறது. அந்த ஆராதனையில் தான் பாவியின் வரங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது. எனக்கு இருக்கிற வரம் அவருக்கு இருக்காது, அவருக்கு இருக்கிற வரம் எனக்கு இருக்காது. எனக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னா சுவிசேஷம் சொல்லிட்டு போகணும், ஜனங்கிட்ட 2 வார்த்தை பேசணும், நான் மாட்டிக்கிட்டே போகணும். அவர் அப்போஸ்தலன், அல்லேலூயா. அந்த அபிஷேகம் வேற, இந்த அபிஷேகம் வேற. அவர் இருக்கிறது போல நான் இருக்காண்டா, நான் இருக்கிறது போல அவர் இருக்காண்டா. அல்லேலூயா. அழைத்தவர். அதுக்கு ஒரு வசனம் கூட வாசித்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட விளங்கும். சிஸ்டர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசித்து பாருங்க. 12, 5, 6, 7 அதுல உண்டா? ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கரங்களை தட்டு. ஊழியம் சொல்லிக் கொடுக்கட்டு. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. கரங்களை தட்டு. புஷ்பமேரி செய்கிற ஊழியம் அல்ல நீ செய்கிற ஊழியம், நான் செய்கிற ஊழியம் அல்ல அவன் செய்கிற வேலை ஊழியம். அடுத்தது கர்த்தர் ஒருவரே. இல்ல ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு. கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாவரையும் நடப்பிக்க தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம், ஆவியின் அனுக்கிரகம் அவனவருடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவன் அமையும். நீ அது ரொம்ப கூடுதல் சொல்லுங்க, நேரம் இல்லை. நான் ஒன்று சொல்றது, இந்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியிலே எவ்வளவு தூரத்துக்கு நாளுக்கு நாள் நிரம்ப முடியுமோ குறையாம நீ 1 மணிக்குறாத ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியிலே நிரம்பணும், துதிக்கணும், பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த ஆவியிலே நிரம்பி நிரம்பி நீ ஜெபிக்கும்போது ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை உனக்கு கொடுக்கிறார். உன்னை குறித்து, உன் தேசத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து வெளிப்பாடு கொடுக்கிறது. இந்த நிரப்புதல் தான் வெளிப்பாடு வருகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். இது இந்த நிரப்புதல் சமயம்தான். அதனால் இந்த சபை ஆராதனைகள், அதுலேயும் இந்த காலை வேளையில் இங்கே நடக்கிற பரவாசலில் மட்டுமல்ல யாரும் நடத்துகிற அந்த ஆராதனை வேலைகள், ஜெப வேலைகளை வீணடித்து விடாதீர்கள். எல்லாவற்றையும் மறந்து அந்த 1 மணிக்கூர் நேரம் ஜெபத்தில் இருந்து பாருங்க, விடுதலையோடு நீங்கள் கடந்து செல்லலாம். கரங்களை தட்டி தேவனை மகிழ்வு. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னதாக இருக்கிறான்? புதிய சிருஷ்டிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றதுக்கு கன்சர்ன் ஒன்று, சும்மா அந்த முந்து சொல்லிடு. நீ சொல்ல கேட்டாலே அவர் ஒன்றை புதிய சிருஷ்டியா மாற்றுவார். அல்லேலூயா. அவர் அசைவா இப்போ என்ன அசைவாடி இந்த கிழமை இந்த துள்ளகம் துள்ளணுமான என்ன அசைவாடுது? ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நானே எழுந்திக்கிறது கலையாத்தவன். அல்லேலூயா. இப்போ நம்ம 5 காரியங்களை பார்த்தோம். ஒருக்கு கூட சொல்லிட்டேலாம், நானும் சமாதானத்தோட வீட்டில் போய் உறங்கலாம். முதல்ல என்ன காரியம்? புது சிருஷ்டி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. 2 ஞானஸ்நானம். கரங்களை தட்டு. 3 நமக்குள்ளே வாசம் செய்கிறார். 4 முத்திரை போடுகிறார். 5 நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. கடைசியா இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அனன்யா சப்பீராக்க கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு 999 தடவை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சரி, தொடர்ந்து நான் போதகருடைய கருத்திலே கொடுக்குறேன். அவர் உங்களை நடத்துவாராக. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? எல்லாரும் அப்படி எழுமி நிற்கலாம். ஜீசஸ். எல்லாரும் எழுமி நின்று நம்முடைய ஆவியானவரை குறித்து 5 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் பேசியிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும் பொழுது முதல் நமக்கு பலன் வருகிறது, சாட்சி வாழ்க்கை வருகிறது. அருமையானவர்களே, புதிய மனுஷன், புதியவைகளை தரித்துக் கொள்கிறோம்.
உள்ளான மனுஷன் பரிசுத்தம் அடைகிறான். ஜீசஸ். எல்லாரும் கை தட்டி, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள் அது வற்றாது அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடும். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான இனங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள் ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உருவ கனிகள் கெடுவதில்லை. மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள் ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது நாடும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடும். எனக்குள்ளே ஜீவம், அது வற்றாது. எல்லாரும் கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆவியில் நிரம்பி, அபிஷேகத்திலே பரிசுத்த ஆவியில் நிரம்பி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா. எல்லாரும் 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 ஆமென் ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை எல்லாரும் சோதரிப்போம். குமாரனா இருக்கிற இயேசுவை சோதரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய அன்பு தேவனை சோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் சபையிலே ஜெபம் நடைபெறுகிறது. இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையிலும் நம்முடைய கன்வென்ஷன் மைதானத்தில் ஜெபம் நடைபெறுகிறது. அருமையானுடைய இந்த எல்லா ஜெபங்களையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படி 2 கரங்களை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை 10 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் ஜாமக்கார ஜெபம், விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய சபையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி 2 கரங்களை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. பாபா, இந்த சபை ஜெபிக்கிறது நிமித்தம் அன்பியான தேவனுடைய பிள்ளை கர்த்தர் மட்டும் நடத்தி வருகிறார். இன்னும் சபை ஜெபித்தால் சபை விசுவாச குடும்பத்தை தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பார். சபை விசுவாச குடும்பங்கள் தேசத்துக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் அவள் வேலை பார்க்கிற ஸ்தலத்திற்குள்ளும் எல்லாரும் உயர்ந்து இருக்கும்படி எல்லா 2 கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
இந்த ஷம்மா டிவி மூலமாய், மகிமையின் டிவி மூலமாய், யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படும்படி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரனார் இருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்த ஆவியாகிய அன்பு தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, ஆல்பர்ட் சார் மூலமாய் நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்தி அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் ஒவ்வொரு பேரும் சாட்சியாய் வாழுகிறதற்கு, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதியமான மனிதனாய் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி உயர்த்தி வழி நடத்துங்க. உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தை செபிக்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலமான ஒருபோது மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.